ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னம்மாகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ரேஷன் கடைகளில் வாங்குகிற பச்சரிசியை வச்சு நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியான முறுக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு நீங்கள் அளவுகள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பவுலில் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ 3/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து இதை நல்லா அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை ஒரு சல்லடையில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 3 கப் அளவுக்கு ரேசன் பச்சரிசி மாவு சேர்த்து இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சளிச்சதுக்கப்புறமா இது கூடவே காரத்துக்காக நான் மிளகுத்தூள் சேர்க்குறேங்க. 3/4 டீஸ்பூன் அளவுக்கு. நீங்கள் மிளகாய் பொடி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்க்குறேங்க. அப்படி அது இல்லைன்னா நீங்கள் கருப்பு எள் கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க எண்ணெயை. அதை சேர்த்துக்கலாம். நெய் வேணும்னாலும் நீங்கள் 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க. சூடாக இருக்குது, கொஞ்சம் பார்த்து கலந்து விட்டுக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி உதிர்த்து விட்டுக்கு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம இதை பிடிச்சு பார்க்கும்போது இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். முறுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க, ஹார்டாக இல்லாமல். இப்போ நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. நம்ம 3 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருந்தோம். 3/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை பொடி பண்ணி சேர்த்துருந்துங்க. இதுக்கு மொத்தமாக 2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. சேர்த்துட்டு இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு கிச்சன் டவல் போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுறலாங்க. இப்போ இது இருக்கட்டும். இதுக்கு நான் ஸ்டார் அச்சு தாங்க எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த முறுக்கு அச்சு வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அச்சில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதை நம்ம எடுத்துடலாங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்மளுக்கு இன்னுமே கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இன்னொரு தடவை லைட்டாக பிசைஞ்சு விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு மாவு எடுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம முறுக்கு அச்சில் சேர்த்து நம்ம முறுக்கு பிழிஞ்சிக்கலாங்க. இப்போ எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சுங்க. பாருங்கள், நம்மளுக்கு மாவு போட்டோன்னே நம்மளுக்கு மேலே வர கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். நம்ம இதை நம்ம அப்படியே முறுக்கை பிழிஞ்சு விட்டுறலாம். நீங்கள் போடும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு மொறுமொறுன்னு வரும். லோ ஃப்ளேமில் வச்சிங்கனாலும் நம்மளுக்கு முறுக்கு ஹார்டாயிருங்க. ஹையில் வச்சிங்கனாலும் நம்மளுக்கு உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். இப்போ இது ஒரு சைடு வெந்ததும் நம்ம இன்னொரு சைடு லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இந்த எண்ணெயோட சலசலப்பு ஃபுல்லாக அடங்கினதும் நம்ம முறுக்கு வெளியே எடுத்துடலாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ரேஷன் கடையில் பச்சரிசி வாங்கி மாவு அரைச்சி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ நீங்கள் செஞ்சுக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.